இன்ட்ரீம் அப்ளிகேஷன் தாக்கல் செஞ்சாலும் அதுலயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு மெயின் வழக்குல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் தாக்கல் செஞ்சாலும் அதுலயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல மூணு ஸ்டேஜஸ் தான் இருக்கும். எப்பொழுதுமே மெயின் வழக்கு நிலுவையில இருக்கும் பொழுதுதான் இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ் நடைமுறையில வரும். மெயின் வழக்கு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். முதல்ல இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல நம்ம அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுவோம், அதாவது ஒரு இன்ட்ரீம் மனு தாக்கல் பண்ணுவோம். ரெண்டாவது அதுக்கு கவுண்டர் போடுவாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆர்குமெண்ட். அவ்வளவுதான், அதோட அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடும். மெயின் வழக்கு மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்காது. மெயின் வழக்கு நிலுவையில இருக்கும் பொழுதுதான் ஐஏ மெயின்டைனபிள் ஆகும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் இதுல கொடுத்திருக்கேன். எனக்கு அதுல தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.